வழிப்போக்கன் மறந்து வைத்த உணவு தனக்கானது என்று கீழே இறங்கிய இளைஞன், யாரோ வைத்த உணவை நான் சாப்பிடுவதா? கிருஷ்ணநாமத்தில் உண்மையிலேயே மகிமை இருக்குமெனில் இந்த உணவை நான் சாப்பிடும்படி நிர்பந்தம் ஏற்பட வேண்டும். அதுவரை நான் சாப்பிட மாட்டேன் என்று முடிவு செய்து மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான். அந்த நேரத்தில் சில திருடர்கள் அந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து அவர்கள் கொண்டு வந்த பொருளை பங்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படியே அன்னார்ந்து பார்க்கையில் ஜபம் செய்து கொண்டிருந்தவனை பார்த்து தன்னை வேவு பார்க்கிறான் என்று நினைத்து அவனை கீழே இறக்கி அப்படியே மரத்தில் கட்டி வைத்து விட்டனர். இந்த நேரத்தில் மரத்தடியில் இருந்த உணவை ஒரு திருடன் பார்த்து பசியில் அதை சாப்பிட முயல்கிறான். அப்பொழுது கூட்டத்தின் தலைவன், நம்மை கொள்வதற்கு இவன் விஷம் ஏதாவது கலந்திருப்பான், அதனால் இவன் வாயில் வைத்து அதை திணியுங்கள் என்றான். வாயில் வைத்து அவர்கள் திணிக்க திணிக்க இளைஞனும் அந்த உணவை உண்டு முடித்தான். அவன் உண்ட பின் அவன் இறந்து போகாமல் இருந்ததால் அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கட்டை அவிழ்த்துவிட்டு அவர்களிடம் இருந்த பொருளில் கொஞ்சம் கொடுத்துவிட்டு சென்றார்கள். நம்பிக்கை இல்லாமல் சொன்னதற்கே இந்த பலனா என்று நினைத்தவன் அந்த பொருளை எல்லாம் கிருஷ்ண உண்டியலில் போட்டு பின் உண்மையாக பக்தி கொண்டு உழைக்க ஆரம்பித்தான்.